30 ரேப், 15 மர்டர், இன்க்ளூடிங் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், 2 எஸ்கேப்பு, அதில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் சூசைட், 4 ஸ்டேட் போலீஸ் தேடுற இது எல்லாம் கனெக்ட் ஆகிற ஒரே டாட் இஸ் சைக்கோ சங்கர் இல்லை ஜெய்சங்கர் ஆஃப் தமிழ்நாடு சேலம் டிஸ்ட்ரிக்ட். வெல்கம் டு கோல் டாக்குமெண்ட்ரிஸ். என் பேர் ஷாரிக். திஸ் கேஸ் இஸ் ஆல் அபவுட் சீரியல் கில்லிங். வாங்க இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஃபேமிலியில் ஒருத்தருக்கு க்ரைம் பற்றி தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க ஃபேமிலியை சேஃபாக வச்சுக்க முடியும். ஏன்னா க்ரைம் கம்மியாக மாட்டேங்குது, அது க்ரைம் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு அவேர்னஸ். சீரியல் கில்லிங் எப்படி இவங்க ஒரு ஹாபியாக கொண்டு வராங்க, எப்படி இந்த சீரியல் கில்லர்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிறாங்க, இல்லை ப்ரொடியூஸ் ஆகிறாங்க நம்ம ஜென்ரேஷன்லனா, ஃபஸ்ட்டு அவங்க பாதிக்கிற ஒரே இடம் பேரண்ட்ஸ். ஏதர் ஆஃப் த பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, வளர்ப்பு, ஒரு பேரண்ட்டு இறந்து போயிருப்பாங்க, இன்னொரு பேரண்ட் ட்ரக் அடிக்ட் இல்லை ஆல்கஹாலிக். அவங்கள போட்டு சின்ன வயசுலேருந்து கொடுமை பண்ணுறது, அவங்கள போட்டு அடிக்கிறது, அவங்க மென்டலி எஃபெக்ட் ஆகிறதுனால தான் இந்த சீரியல் கில்லிங்கில் போகிறாங்க. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப்டர் மேரேஜ். சில பேர் சீரியல் கில்லிங்கில் இறங்குவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை இஸ் ஆஃப்டர் மேரேஜ் ஆகி 3 குழந்தை பிறந்த அப்புறமா ஒருத்தர் சீரியல் கில்லிங்கில் இறங்குறாரு. ஹீ இஸ் ஃப்ரம் சேலம் டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ் கனியாம்பட்டின்னு ஒரு வில்லேஜில். அவர் நேம் இஸ் ஜெய்சங்கர். சாதாரணமாக ஒரு விவசாயி பண்ணுற குடும்பத்துலேருந்து வந்தவர் தான் இவர். ஸ்டார்டிங் தொழில் விவசாயி தான் பண்ணியிருந்தார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, அதில் வருமானம் கம்மியாக இருக்கிறதுனால ட்ரக் ஓட்டலாம் சொல்லி ட்ரக் டிரைவர் ஆகிறாரு. ட்ரக் டிரைவர் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு, ஜென்ரலாகவே அவரோட லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் ஜென்ரலாக ஒரு ட்ரக் டிரைவர்கிட்ட போய் ஹிந்தியில் பேசினாலும் பதில் சொல்லுவார், தமிழில் பேசினாலும் பதில் சொல்லுவார், தெலுங்கு, மலையாளம். ஏன்னா அவங்க வேலையே அப்படி தான். இங்கேருந்து ஒரு கூட்ஸ் எடுத்துன்னு மும்பை போகிறது, மும்பைலேருந்து கொல்கத்தா போகிறது. ஸோ அது ஜென்ரல். அவர் நல்ல ஒரு 4 லாங்குவேஜ் தெரியிற ஆள். ஜென்ரலாகவே ஹைவேஸில் உங்களுக்கு தாபாஸ் இருக்கும். ஒரு நார்மலாக ஒரு ட்ரக் டிரைவர் எல்லாமே அங்கே போயிட்டு குளிக்கிறது, சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிற இடம் எல்லாமே ஒரு அந்த தாபாஸ் தான். அதுக்கு முன்னாடி இல்லை பின்னாடி நைட் டைமில் உங்களுக்கு செக்ஸ் ஒர்க்கர்ஸும் இருப்பாங்க. ஷங்கர் செக்ஸ் ஒர்க்கர்கிட்ட ஃபஸ்ட் டைம் போகிறாரு. ஜென்ரலாகவே நடந்த எல்லோரும் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாரு. பட் அது எப்படி மாறுது, 1 டைம் 2 டைம் 3 டைம் ரெகுலராக போக அவரோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக அவரோட எதிர்பார்ப்பு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகுது. இந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணுன்னு அவங்கள பிடிச்சி ஹராஸ் பண்ணுறாரு. ஹராஸ்மெண்ட் வயலன்ஸில் மாறுது, வயலன்ஸ் அட்டெம்ப்டில் மாறுது, அட்டெம்ப்ட் டு ரேப்னு மாறுது, ரேப் கடைசியாக மர்டராக மாறுது. ஜென்ரலாகவே சீரியல் கில்லர்ஸ் எல்லாமே ஒரு இன்டெலிஜெண்ட்டாக இருப்பாங்க ஒரு விஷயத்தில். ஷங்கர் எந்த விஷயத்தில் இன்டெலிஜென்ட்னா, ஒரு விக்டிமை சூஸ் பண்ணுறது செக்ஸ் ஒர்க்கர்ஸ். அவங்கள கேட்க ஆள் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு சூஸ் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒருத்தர் சூஸ் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அவங்கள ரேப் பண்ணிவிட்டு அவங்க கழுத்தை நெருக்கி சாவச்சிருவார். அதே மாதிரி கர்நாடகாவில் ஒருத்தர் சூஸ் பண்ணுறான்னு வச்சுங்களேன், அவங்கள ரேப் பண்ணி கழுத்தில் வெட்டி அவங்கள ராபரி மாதிரி இந்த கழுத்தில் செயின் இல்லை காதில் கம்பில் திருடுற மாதிரி காமிச்சிருவார். ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் ஒரு டெத்தும் வேறு மாதிரி இருக்கும். போலீஸ் ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குன்னா, இது ரேப்பே கிடையாது, ராபரின்னு போட்டு முடிச்சிருவாங்க கேஸை. யாருன்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. பட் ரேப்னு கணக்கே வராது. இந்த சீக்வன்ஸ் அப்படியே போயிட்டே இருக்குது 1 இயர் வரைக்கும். 2009 ஜூலை 3 ஷாம்லான ஒரு லேடி 45 இயர்ஸ் ஓல்டு. அவங்க போய் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரக் டிரைவர் என்னை அட்டெம்ப்ட் டு ரேப் பண்ணால் நான் ஒரு செக்ஸ் ஒர்க்கர்னு சொல்கிறாங்க. போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்கல. 23 ஆகஸ்ட் 2009 எல்லாம் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு ஸ்டே பண்ணுற இடம் நைட்டு போல். அந்த இடத்துல ஜெயமணின்னு ஒரு கான்ஸ்டபிள், ஏஜ் 37, நம்ம ஷங்கர் அந்த லேடியை நைட்லேயே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு 1 டைம் 2 டைம் 3 டைம்லாம் கிடையாது, மல்டிபிள் டைம் ரேப் பண்ணி கடைசியாக அவங்கள சாவச்சிடுறாரு. அடிச்சுட்டு ஷங்கரோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறாரு. ஒரு செப்டம்பர் 10 போல் சடனாக ஷங்கர் தெரிஞ்ச ஒரு லாரி டிரைவர் தங்கம்மாள் பொன்னையா, அவர் ஷங்கர் லாரியில் ஏறி தண்ணி குடிக்க பார்த்துருக்காரு. குடிக்கும்போது ஷங்கரோட பேக் தெரியாமல் ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஷங்கர் பேக்கில் ஒரு கயிறு, ஒரு பெரிய கத்தியில் இருக்கிற ரத்தம். அதை பார்த்து பயந்து ஓடின தங்கம்மாள் பொன்னையா எங்கே போலீஸ்கிட்ட போயிடுவார் சொல்லி ஷங்கர் துரத்த, ஷங்கர் கொடூரமாக வெட்டிடுவார் தங்கம்மாள் பொன்னையா. இது ஒரு சிசிடிவியில் கேப்சர் ஆகணுன்னே நம்ம ஷங்கரை போலீஸ் பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு விசாரணை பண்ணும்போது இந்த விஷயம் தெரிய வருது. இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகுது அகெயின்ஸ்ட் பொன்னையா. போலீஸ் ஷங்கரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ ஷங்கர் வாயை திறக்கலை. ஸோ போலீஸ் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா, லாரியை செக் பண்ணுறப்போ என்ன தெரிய வருதுன்னா, ஷங்கர்கிட்ட மல்டிபிள் விமென்ஸ் பிலாங்கிங் இருந்திருக்கு. ட்ரெஸ்ஸஸ்,
மேக்கப் ஐட்டம், இந்த வாட்ச்சு, நெக்லஸ், இயரிங் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருள் எல்லாமே எடுத்து வந்து சங்கர் கிட்ட வச்சு கேட்குறாங்க, இதுதான் என்னது, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்ருக்க, கடைசியாக நீ என்ன பண்ண, இது உன்னோட முதல் கொலை கிடையாது அப்படின்னு கேட்குறப்போ சங்கரில் ஆமாம் இது என்னோடய முதல் கொலை கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் ஒரு விமனை வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணி மர்டர் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி போலீஸ்க்கு ஒரு ஷாக், எப்படி ஈஸியாக சொல்கிறான், சரி எங்கே பாடியை வச்சுருக்கேன் கேட்குறப்போ இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் சொல்கிறான். போலீஸை போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே போலீஸுக்கு என்ன தெரியுதுன்னா இதுதான் ஜெயமணி, நம்ம தேடிட்டு இருக்க, ஒரு மாதமாக தேடிட்டு இருக்கோமே அதான் அந்த ஜெயமணி கான்ஸ்டபிள். பாடி ஸ்டேட்டஸ் எப்படின்னா டீகம்போஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் போலீஸ் அகைன் கம்பேக் பண்ணி அகைன் ஃபுல் கதையை கேட்குறாங்க. ஒரு கதையும் சங்கர் சொல்ல ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபைலாக சங்கர் மேலே கேஸஸ் 1 2 3 4 5ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 கேஸஸ் ஃபைல் ஆகிருக்கு மல்டிபிள் செக்ஷன்ஸில். ஒரு டைமுக்கும் சங்கர் அவ்வளோ தான் ஜெயிலில் போட்டாங்க. ஒரு ஹியரிங்க்கு போகணும் சங்கர். 2 இயர்ஸாக இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு. March 17, 2011 as usual சங்கரை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க வித் 2 கான்ஸ்டபிள். ஒருத்தர் நேம் ஜெயவேலு, ஒருத்தர் நேம் சின்னசாமி. ரிட்டன் வரப்போ சேலம் பஸ் ஸ்டாண்டில் சங்கர் பாத்ரூம் போகிறாரு. பட் சங்கர் ரிட்டன் வரவே இல்லை. ஸோ இதை தாங்க முடியாமல் சின்னசாமி 2 நாள் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரை March 19, 2011 அவர் ஏஜ் 27 தான், அவர் போலீஸ்க்கு தகுதி இல்லை சொல்லி சூசைட் பண்ணிக்கிறாரு, சுட்டுக்கிறார் அவர் கண்ணில். அதே டைமில் சங்கர் எஸ்கேப் ஆனதுனால போலீஸ் சங்கரோட சிம்மை ட்ரேஸ் பண்ணுறாங்க. சங்கர் எவ்வளோ உஷாருன்னு பாருங்கள். அவர் மொபைலில் ஒரு லாரியில் தூக்கி போட்டோன்னே ஸோ சங்கர் டெல்லிக்கு போயிட்டார் நினச்சி போலீஸ் தேடுறாங்க. டெல்லியிலேருந்து மறுபடியும் மும்பைக்கு வந்துட்டார் தேடுறாங்க. ட்ரேஸ் பண்ணுறாங்க மொபைலில். 2 டேஸ் கழிச்சு என்ன தெரிய வருதுன்னா மொபைல் சுவிட்ச் ஆஃப். ஸோ சங்கர் நம்மளை ட்ரிக் பண்ணிட்டாருன்னு தமிழ்நாடு போலீஸ் வரைக்கும் இது. பட் அதே டைமில் சங்கர் என்ன பண்ணார், கிளம்பி கர்நாடகா போயிட்டார். கர்நாடகா போயிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கைலாம் வரல. ஏன் அதே பொழப்பு தான். பட் இந்த ஸ்கிரிப்ட் தான் வேறு. முதல்ல தேடி போனது செக்ஸ் ஒர்க்கர்ஸ், இப்போ அவர் போகிறது வந்து ஃபார்மர். எங்கெங்கே விமன் வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஃபீல்டில் பார்த்து அவங்கக்கிட்ட போயிட்டு பாவமாக இந்த மாதிரி தண்ணி கொடுங்க, தாகடிக்குது, பசிக்குது, சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி அவங்கள போய் ஹராஸ் பண்ணி சாவடிக்கிறது தான் சங்கரோட டார்கெட் ஆகிடுச்சு. அந்த மாதிரி அதே ப்ராசஸில் ஒரு 6 விமனை சாவடித்த சங்கர் 7th விமன் சந்திரகலான ஒரு லேடி அகைன் இந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்க ஹஸ்பண்ட் ஜெயபிரகாஷ் ஓடி வந்து சங்கர்கிட்ட சண்டை போடுறப்போ அந்த ஊர்காரங்களாம் சேர்ந்து சங்கரை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் அகைன் உங்களுக்கு தெரியும்ல, சங்கர்கிட்ட ஒரு உண்மையை கேட்டால் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருவார் லைனாக. சொல்லவுடனே அகைன் மேலே எல்லாம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி 23 இயர்ஸ் ஜெயில்னு சொல்லி கோர்ட் சொல்லவும் சங்கர் கேட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கோர்ட் கிட்ட என்னன்னா எனக்கு ஒரு தனி செல் கொடுங்க. ஸோ கோர்ட்டும் சரி ஓகே எதுவுமே சொல்லலை, இதெல்லாமே நீ பண்ணியாமான்னு சொன்னது கோர்ட் ஓகே கிராண்டட்னு சொல்லி ஒரு தனி செல் கொடுத்தோன்னே சங்கர் தனி செல்லில் நார்மலாக இருந்தார். ஒரு 2 டே 3 டே 4 டே அப்படின்னு லைனாக போயிட்டுருக்கு. பட் சங்கரோட மைண்டில் பிளானிங் இருக்குது, நீங்கள் வந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம். அது பிளான் பண்ணி சங்கர் ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை என்னென்னா டூப்ளிகேட் கீ ரெடி பண்ண சங்கர் எப்போ எஸ்கேப் ஆகலான்னு ஃபுல் பிளானிங்கோடு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சடனாக ஒரு நாள் ஜெயிலில் உங்களுக்கு பவர் சப்ளை இல்லாமல் இருக்குது ஃபுல்லாகவே. நைட் 2 o'clock சங்கர் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15 feet வால் இருக்குது ஜெயிலில். இந்த மாதிரி ஒரு 15 feet வால்னு வச்சுக்கிங்கன்னா அது மேலே ஏறிடுறாரு. அது மேலே ஃபுல்லாகவே கிளாஸஸ். சங்கர்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு பேம்பு மூங்கில் ப்ளஸ் ஒரு பிளாங்கெட் எதுக்கு யூஸ் பண்ணுறாருன்னா இந்த கீழே கிளாஸஸ் இருக்குல்ல வாலில் அதில் கீழே வச்சு நடந்து போகிறதுக்கு. மூங்கில் எதுக்குன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, வால் திக்னஸ் கம்மி இல்லை. ஸோ மூங்கில் இப்படி வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படி யூஸ் பண்ண சங்கர் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு வால் இருக்குது, நடந்து போயிட்டு 20 feet வால் இது மேலேயே அதே மாதிரி நடந்து போயிட்டு கடைசியாக என்னென்னா 30 feet வால் அதுலேயும் ஏறிட்டு அதில் என்னென்னா அந்த பவர் சப்ளை இப்போ உங்களுக்கு வெளியே போகக்கூடாது சொல்லி அந்த பவர் இல்லாதனால சங்கர் அங்கேருந்து கீழே ஜம்ப் பண்ணோன்னே சங்கரோட கால் உடஞ்சிச்சு. உடஞ்ச காலோட போயிட்டு சங்கர் என்ன பண்ண நினைக்கிறீங்க, அப்பயும் அவரோட க்ரைம் ஸ்டாப் ஆகல. வண்டியை திருடி அங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது போலீஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க, அவ்வளோதான் ஜெயிலில் ஒரே காலாங்கத்தில் எல்லாமே ஃபுல் பிரச்சனை. 15 ஜெயில் போலீஸை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதில் 13 போலீஸு 2 ஜெயிலர் இந்த சினாரியோ. ஸோ அதுக்கப்புறமா ஜென்ரல் போலீஸ் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க, 15 பேர், 2 எஸ்ஐ. அதில் ஒரு எஸ்ஐடி மாதிரி ஃபார்ம் பண்ணி சங்கரை தேடணும் சொல்லி 75,000 போஸ்டர், 5 லட்சம் பரிசு தேடுனா யார் சங்கரை பார்க்குறாங்களோ சங்கர் ஃபோட்டோ ஃபுல்லாகவே பரவ. ஸோ ஒருத்தர் வந்து சங்கரை கண்டுபிடிச்சிடாரு, சங்கர் மாதிரி தெரியுது. ஸோ
போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்போ போலீஸ் வந்து சங்கர் அகெயின் பிடிச்சிடுறாங்க. போலீஸ் ஜெயிலில் போடுறாங்க. பட் இந்த வாட்டி எப்படின்னா பயங்கரமாக மானிட்டர். சங்கர் செல்லுக்கு வெளியே ஒரு போலீஸு, சங்கர் செல்லுக்குள்ள ஒரு சிசிடிவி. ஸோ 24 hours சர்வேலன்ஸில் இருக்காப்புல. இந்த மாதிரி சமயத்துலேயும் சங்கர் வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாப்புல. ஸோ பனிஷ்மெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, கடைசியாக சங்கருக்கு வந்து கன்ஃபைன்மெண்ட், சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட்னு ஒரு செல்லு. அதில் எப்படின்னா லைட்டே போகாது உங்களுக்கு. அந்த செல்லில் லைட்டே போகாதுன்னா சங்கர் அதில் போட்டோன்னே மார்னிங் 5 o'clock சங்கர் செல் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ சங்கர் இஸ் டெட். எப்படி இருந்திருக்காருன்னா 2 days முன்னாடி இந்த சலூனில் அவங்க பார்பர்லாம் உள்ளே வருவாங்களே ஷேவ் பண்ண, அதில் வந்து அவர்கிட்டே ஒரு பிளேடு திருடி கடைசியாக கையை அறுத்து இறந்துட்டார் சங்கர். சைக்கோ சங்கராக மாறின ஜெய்சங்கர் ஒரு வேளை செக்ஸ் அடிக்டாக இல்லாமல் இருந்திருந்தா அவர் அவங்க மனைவி என் குழந்தையோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். இதுதான் என்னோடய கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பாயிண்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.